நண்பர்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இதுதான் காந்தாரி மிளகு. நம்ம தோட்டத்தில், நம்ம தோப்பில் தென்னை மரத்து பக்கத்தில் ஒன்று வச்சு விட்டோம். அது பக்கத்துலேயே ஒரு மரவள்ளி கிழங்கு மூடும் நிற்கிது. பார்த்திங்கன்னா, இந்த காந்தாரி மிளகுல காப்பரிக்கலான்ட்டு வந்துச்சுன்னா வந்தால் அவ்வளோ பழமாக பழுத்து இருக்குது. என்ன பண்ண தேடி தேடி 1-2 காய்கள் பறித்தோம். பார்த்திங்களா, அவ்வளோ பழமாக ஆயிடுச்சு. ஆனால் அந்த காந்தாரி மிளகு காரம் அப்படி இருக்கும். காந்தாரி மிளகுலேயே நிறைய டைப் இருக்குது. பார்த்திங்கன்னா, இதை விட பொடியாகவும் ஒன்று இருக்கும். அதுவும் நல்ல காரமாக தான் இருக்கும். காந்தாரி மிளகுனாலே நல்ல காரம் தான். உங்களுக்கு கடுகு சிறுத்தா காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி இது பார்க்குறதுக்கு தான் சின்னதாக இருக்கும். ஆனால் வாயில் வைக்க முடியாத அளவுக்கு காட்டமாக இருக்கும். அவ்வளோ எரிப்பாக இருக்கும் காந்தாரி மிளகு. பார்க்காதவங்க பார்த்துடுங்க. தோப்பில் ஒன்றே ஒன்று வச்சோம். அதில் அப்பப்போ ஏதாவது 1-2 பறிச்சுக்கலாம். இது பறிக்காமே போட்டுட்டு இப்போ வந்து பார்த்தா அவ்வளோ பழுத்துட்டு 1-2 காய் கிடக்குது, பச்சைக்காய். அது இந்த இருக்குல்ல, வேறு எல்லாமே பழுத்துருச்சு. இந்த காந்தாரி மிளகுல வந்து விட்டமின் சி இருக்குது. மாதிரி அதே மாதிரி இதில் வந்து நேச்சுரலாகவே நம்ம உடம்புக்கு நன்மை தரக்கூடிய நிறைய இதாக இருக்குது. இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா, இதை வந்து ஒரு மெடிசின் மாதிரிலாம் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து நம்ம பாடிக்கு தேவையான மெட்டபாலிசம் எல்லாமே நல்லா இன்க்ரீஸ் பண்ணிவிடும். நல்லா இருக்கும். ஆனால் இது வந்து அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. சாப்பாட்லேயும் சரி, டைரெக்டாக எடுத்துக்கவே கூடாது. இது வந்து ஊறுகாய் போடுறதுக்கு அந்த மாதிரி இதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். கோல்டு, காஃபு அந்த மாதிரி ஏதாவது இருமல், சளி இருந்துச்சுன்னா அதுக்கும் வந்து இது வந்து நல்ல ஒரு ரிலீஃப் கொடுக்கும். பார்க்குறதுக்கு தான் சின்னது, ஆனால் இந்த இதோட காரத்துக்கு ஈக்குவலாக வேறு எதுவுமே கிடையாது. அவ்வளோ காரமாக இருக்கும். நீங்கள் வந்து இப்போ ஊறுகாய்லாம் போடுறீங்கன்னா இதை ஒரு 10-20 மிளகா, இந்த காந்தாரி மிளகா போட்டிங்கன்னா அது வந்து என்ன ஊறுகாவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ அவ்வளோ பவர்ஃபுல்லானது இது. இது இன்றைக்கி கொஞ்சம் நம்ம பறிச்சிருக்கோம் நம்ம வீட்டில். சரி, சாம்பார், குழம்புல எதுலையாவது போடலாம், யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு கொஞ்சம் பறிச்சிருக்கோம் வீட்டு தேவைக்காக. இது வந்து நார்மலாகவே வந்து டைஜஷன் இம்ப்ரூவ் பண்ணும். நல்ல ஒரு ஹெல்த்துக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்கானது. இவ்வளோ போல் பறிச்சிருக்கோம். சரி, வீட்டில் சாம்பார் எதுலையாவது போட்டு யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் டேரெக்டாக யூஸ் பண்ணக்கூடாது இல்லையா, அதுக்காக கொஞ்சம் பறித்து எடுத்துருக்கோம். இது நார்மலாகவே இந்த காந்தாரி மிளகு வந்து நம்ம நாகர்கோவில் சைடில் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். அங்கேருந்து தான் நம்மளும் கொஞ்சம் ஒரு மிளகாயை கொண்டு வந்து அதிலேருந்து விதை எடுத்து கொஞ்சமாக வச்சு விட்டோம். நம்ம அதில் ஒரு 2 கன்று முளைச்சதில் வச்சு இப்போ ஒரு கன்று நல்லா செடியாகி காய்ச்சிருக்கு. சரி, அதோட நன்மை தீமைகளை பற்றி நம்ம மக்களுக்கு கொஞ்சம் தெரியப்படுத்துவோம் அப்படின்ட்டு. நார்மலாகவே இது வந்து ஊறுகாயில் வந்து போட்டால் அது ஊறுகாய்க்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.